ஆளுநர் ஆர் என் ரவியை இன்று எடப்பாடி பழனிசாமி சந்திப்பதாக தற்பொழுது தகவல் கிடைத்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இன்று பகல் 11 மணியளவில் மக்கள் மாளிகையில் ஆளுநரை நேரில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சந்திக்க உள்ளதாக தற்பொழுது தகவல் கிடைத்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் உள்ளார். ராஜேஷ் வணக்கம். இதுகுறித்த விவரங்களை வழங்கலாம். வணக்கம். இன்று பகல் 11 மணி அளவில் மக்கள் பவனில் ஆளுநரை சந்திக்கிறார் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி. ஏற்கனவே திமுக அமைச்சர்கள் மீது பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர்கள் குறித்ததான அந்த ஊழல் முறைகேடுகள் குறித்ததான அந்த புகாரை அவர் அளிக்க இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதே போல அரசாங்கத்தில் நடைபெற இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள் குறித்தும் அவர் ஆளுநரை சந்தித்து முறையிட உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ஆளுநரை பொறுத்த வரைக்குமே ஏற்கனவே பலமுறை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி நேரடியாக சந்தித்து தங்களுடைய புகார்களை அளித்திருக்கிறார்கள். இந்த முறையும் திமுக அமைச்சர்கள் மீதான அந்த குற்றச்சாட்டுகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தும் விதமாக இந்த புகார் மனுவை அளிக்க இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே அறப்போர் போன்ற இயக்கங்கள் பல்வேறு குற்றச்சாட்டுகளை திமுக அமைச்சர்கள் மீது வைத்திருந்த சூழ்நிலையில் இன்று பகல் 11 மணி அளவில் எடப்பாடி கே பழனிசாமியும் நேரடியாக ஆளுநரை சந்தித்து மனு அளிக்க உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அஸ்வினி, ஆளுநர் ஆர் என் ரவியை இன்று எடப்பாடி பழனிசாமி சந்திப்பதாக தற்பொழுது தகவல் கிடைத்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இன்று பகல் 11 மணியளவில் மக்கள் மாளிகையில் ஆளுநரை நேரில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சந்திக்க உள்ளதாக தற்பொழுது தகவல் கிடைத்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் உள்ளார். ராஜேஷ் வணக்கம். இதுகுறித்த விவரங்களை வழங்கலாம். வணக்கம். இன்று பகல் 11 மணி அளவில் மக்கள் பவனில் ஆளுநரை சந்திக்கிறார் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி. ஏற்கனவே திமுக அமைச்சர்கள் மீது பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர்கள் குறித்ததான அந்த ஊழல் முறைகேடுகள் குறித்ததான அந்த புகாரை அவர் அளிக்க இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதே போல அரசாங்கத்தில் நடைபெற இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள் குறித்தும் அவர் ஆளுநரை சந்தித்து முறையிட உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ஆளுநரை பொறுத்த வரைக்குமே ஏற்கனவே பலமுறை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி நேரடியாக சந்தித்து தங்களுடைய புகார்களை அளித்திருக்கிறார்கள். இந்த முறையும் திமுக அமைச்சர்கள் மீதான அந்த குற்றச்சாட்டுகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தும் விதமாக இந்த புகார் மனுவை அளிக்க இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே அறப்போர் போன்ற இயக்கங்கள் பல்வேறு குற்றச்சாட்டுகளை திமுக அமைச்சர்கள் மீது வைத்திருந்த சூழ்நிலையில் இன்று பகல் 11 மணி அளவில் எடப்பாடி கே பழனிசாமியும் நேரடியாக ஆளுநரை சந்தித்து மனு அளிக்க உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அஸ்வினி, விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.